ஆ, நான் அம்மா கிட்ட போய் பேசினதுனால தான் அம்மா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்காங்க. அதனால அதனால ம், ஒரு கிஸ் கூட. ம், மார்னிங் ரொமான்ஸ் உடம்புக்கு நல்லது. கொடுத்தா இன்னைக்கு ஃபுல்லா எனர்ஜியா இருப்பேன். ஹாய் அடி வாங்க போற பாரு. உன்னை என்ன நேரலையா கொடுக்க சொல்றேன், போன்ல தானே. ப்ளீஸ் துளசி, ஒரே ஒரு கிஸ் ப்ளீஸ். சரி இவ்ளோ கேக்குற குடுக்குற. சரி விஷ்வா, சீக்கிரம் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வா, சாப்பிடலாம். ஓகே துளசி. வாங்கய்யா. அப்பா கருஷா, வாங்கய்யா. கிச்சடி வாசனை ஆளையே தூக்குது. செம்ம டேஸ்டா இருக்கும் போல. இருக்காதா பின்ன? துளசி சமைச்சதாச்சே, வாசனை ஆளை தூக்க தானே செய்யும். என்னம்மா துளசி, இந்த வீட்ல ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு, அது என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணல? சேஞ்சா? ஆமா, வைரவி மனசு மாதிரி உன்னை சமைக்க சொல்லியிருக்கால, அதை தான் சொன்னேன். இல்ல மாமா, நீங்க சாப்பிட வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன், அதான். எப்படி எப்படி எப்படி? சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க, எனக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவீங்களா? ஓகே ஓகே, எப்படியோ பைரவி மனசு லைட்டா மாறி இருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஏய், எதுக்கடி இப்படி நின்னுட்டு இருக்க? சும்மா இருக்கிறதுக்கு சாம்பார் எடுத்து வைக்கலாம்ல. ஆமா, பைரவேங்க? கிச்சன்ல சாம்பார் எடுத்துட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? சரி சரி, பேசிட்டே இருக்காம கிச்சடிய சீக்கிரம் வை துளசி. அத்தை சாம்பார் எடுத்துட்டு வரட்டும் விஷ்வா. சாம்பார் எல்லாம் ரெண்டாவது ரவுண்ட்ல பாத்துக்கலாம், இப்ப கிச்சடிய வை துளசி. ஏமா, நீ சமைச்சதை சாப்பிட அவன் ரொம்ப ஆசைப்படுறாமா, அவனுக்கு கிச்சடி இப்பவே வச்சிரு. சரிங்க மாமா. அத்தை, நீங்க இப்படி மாறுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அத்தை. நான் மாறிட்டேன்னு நீயும் நம்பிட்ட பாத்தியா? நான் எப்பவும் மாற மாட்டேன் லட்சுமி. அப்புறம் துளசி எதுக்கு அத்தை சமைக்க சொன்னீங்க? எல்லாம் காரணமா தான். இரு, உனக்கே தெரியும். வா. ஆஹா, வாவ். விஷ்வா, ஒரு நிமிஷம் இரு விஷ்வா. சாம்பார் தானம்மா, இத சாப்பிட்டுட்டு நான் அடுத்ததான் வாங்கிக்கிறேன்.
இருன்னு சொல்றேன்ல. குடு. என்னம்மா பண்றீங்க? இந்த பொங்கல் நான் சமைச்சது. உனக்கு நான் முக்கியம்னா பொங்கலை சாப்பிடு. துளசி முக்கியம்னா கிச்சடிய சாப்பிடு. அம்மா, எனக்கு 2 பேருமே முக்கியம். நான் 2மே சாப்பிட்றேம்மா. அதெல்லாம் இல்ல. பொங்கலா கிச்சடியா? நானா துளசியா? வைரவி, ஏன் இப்படி பண்ற? பின்னங்க துளசிக்காக என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்கான்? அவ சொல்லி என்ன சமாதானப்படுத்துறான்? அப்படின்னா இவனுக்கு நான் முக்கியமா இல்ல துளசி முக்கியமா? என்ன பைரவி இப்படி பேசுற? நீதானே துளசியை கிச்சடி பண்ண சொன்ன? ஆமா, நான் தான் சொன்னேன். என் மகனுக்கு நான் முக்கியமா இல்ல துளசி முக்கியமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். இப்ப இவன் எதை சாப்பிடுறானோ அத புரிஞ்சுக்கிட்டு நான் முக்கியம் இல்லனா விலகிடுவேன். அதுக்காக தான் நான் துளசிய சமைக்க சொன்னேன். போதுமா? நீ எதை சாப்பிடுறியோ சாப்பிடு விஸ்வா. நான் புரிஞ்சுக்கிறேன். நான் கூட நீ மனசு மாறிட்டியோன்னு நினைச்சேன். நீ மாறவே மாட்ட. டே, உனக்காக கையில காயத்தோட துளசி கிச்சடி பண்ணிருக்காடா. சென்டிமெண்ட் பார்க்காம துளசி செஞ்சதை சாப்பிடு. நீ எது வேணும்னாலும் சாப்பிடு விஸ்வா, உன் விருப்பம். நான் உன்ன பொங்கல் தான் சாப்பிடணும்னு சொல்லல. பெத்து வளர்த்த அம்மா தான் உனக்கு முக்கியம்னு காட்டணும் நான் சொல்லல. உன் மனசுல என்ன இருக்கோ நீ காட்டு. எனக்கு அது போதும்.
ஆ, எப்படிடா இருக்கு? சூப்பரா இருக்குமா? கிச்சடியும் ரொம்ப பிரமாதமா இருக்குமா? ஏ துளசி, இப்பவாவது இவனுக்கு யாரு முக்கியங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. நான் என்ன பண்ணாலும் அதை என் பையன் ஏத்துப்பான். அது எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதான் நான் இவனுக்கு லட்சுமியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு தான் அது புரியவே இல்லை. இனிமேலாவது தெரிஞ்சுக்கோங்க. ம்? இத பாருடி, நீ சொல்லி என் பையன் என்ன கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கல. நீ சொல்லலனாலும் அவன் என்ன கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வச்சிருப்பான். இன்னும் கொஞ்சம் பொங்கல் வைக்கட்டுமா விஸ்வா? இல்லம்மா, போதும். பார் பைரவி, நீயும் முக்கியம்னு தான் அவன் நீ செஞ்ச பொங்கலை சாப்பிட்டுட்டு போறான். அதனால அவன் வயிறு நிறைஞ்சிருச்சு நீ முடிவு பண்ணிடாது. அவன் அரை வயிறை தான் சாப்பிட்டு போறான். அதே மாதிரி நீ லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி வச்சா இப்ப சாப்பிட்ட மாதிரி பாதிலேயே வாழ்ந்தது போதும்னு முடிவு பண்ணிடுவான். அததான் சொல்லாம சொல்லிட்டு போறான். அதை நீ புரிஞ்சுக்க. அப்படியாடா? நான் ஆபீஸ் போறேம்மா. அப்படி இருந்தா இந்நேரம் அதை சொல்லிருப்பானே. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் இல்லையே. அத்தை, இந்த கிச்சடி என்னத்த பண்றது? அம்மா அம்மா, ஏய், யாருன்னு பாரு. ம். அம்மா அம்மா, ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்கம்மா. ம், என்ன பண்ணலாம்? ஒரு நிமிஷம் இரு, வரேன். அத்தை, வெளிய பிச்சைக்காரி இருக்கா. பிச்சைக்காரியா? ம். சரி சரி. பைரவி, பைரவி, வேண்டாம் பைரவி. இப்படி எல்லாம் ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தக்கூடாது. அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும். புரிஞ்சுக்க. இந்த வீட்ல இருந்துகிட்டு என் மகனை கைக்குள்ள போட்டுக்க நினைக்கிறத பாக்கும்போது என் மனசுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. பைரவி, 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 சொன்னா கேளு பைரவி. நான் சொல்றத கேளு. நில்லு. வேண்டாம். விஸ்வாவை தான் சாப்பிட விடாம பண்ணிட்ட. அதுக்கே துளசி ரொம்ப நொந்து போயிருக்கா. அதுக்கப்புறமும் நீ இப்படி பண்றது சரியில்லை பைரவி. சொன்னா கேளு. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. பைரவி, பைரவி, இருங்க. சொன்னா கேளு பைரவி. ஐயா. வேண்டாம். ஐயா, ரொம்ப பசிக்குதுங்க ஐயா. 3 நாள் ஆகுதுங்கய்யா சாப்பிட்டு.
இந்தா இந்த வீட்ல புதுசா ஒண்ணு கிச்சடி பண்ணுச்சு. அந்த வீணா போன தண்டம் எப்படி கிச்சடி பண்ணுச்சுன்னு தெரியல. வீட்ல யாராலையுமே சாப்பிட முடியல. அதனாலதான் உனக்கு போடுறேன். நல்லா சாப்பிடு. சாப்பிட்டுட்டு இங்கே துப்பிடாத. கிச்சடி பண்ணவங்களுக்கு முக்கியமானவர் இங்க இருக்காரு. ஃபீல் பண்ண போறாரு. என்னத்தான் சமைச்சாலும் சும்மா கிச்சன்ல கிடக்கணும்னு கூட நினைக்க முடியல. கவலைப்படாத லக்ஷ்மி. இந்த கிச்சடி மாதிரியே அந்த துளசியையும் வீட்டுக்குள்ள சும்மா கூட வச்சுக்க முடியாம அனுப்புற காலம் வரும். சரிங்க அத்தை. சாப்பிடு சாப்பிடு. சமைச்சவளோட அம்மா வீடு எதிரில தான் இருக்கு. அங்க போய் வாந்தி எடுத்துட்டு போ. பசியில வந்த எனக்கு ருசியான சாப்பாடு போட்டிருக்கீங்கம்மா. இந்த சாப்பாடு கொடுத்தவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்கம்மா. மனசும் வயிறும் நிறைஞ்சி சொல்றேம்மா. நல்லா இருப்பாங்கம்மா. நீங்க மகராசியா இருப்பீங்கம்மா. பைரவி, நீ யார் மேல வெறுப்போட இருந்து அவங்கள அவமானப்படுத்தணும் தானம் பண்ணியோ, அவங்க பண்ண கிச்சடியாலேயே ஒரு பொண்ணு கிட்ட இருந்து உனக்கு மகராசியா இருப்பேன்னு வாழ்த்து கிடைச்சிருக்கு. இப்பயாவது புரிஞ்சுக்க. துளசி வீட்டுல இருந்தா இன்னும் எல்லாரும் வாழ்த்தி நீ எப்படிப்பட்ட பேரோட இருப்ப.